அஸ்ஸலாமு அலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆன் தமிழாக்கம். தொழுகிறது நம்ம அல்லா கிட்ட பேசுகிறோம், குரான் ஓதுறது அல்லா நம்ம கிட்ட பேசுகிறான். அல்லா நம்ம கிட்ட என்ன பேசுகிறாங்கிறத ஆர்வமாக தேடக்கூடியவங்களாகவும் கேட்கக்கூடியவங்களாகவும் நம்ம இருக்கணும். இந்த குரானை கொண்டு போய் எல்லார்கிட்டையும் சேர்க்கணும், எல்லாரும் கேட்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. என்னுடைய ஆசையை அல்லா வச்சு தருவானாக. வாங்க குரானுக்குள்ளே போகலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா ஹூத் 11 பாகம் 12 வசனம் 98. மறுமை நாளில் அவன் தன் சமூகத்தாருக்கு முன் வழிகாட்டியாக சென்று அவர்களை நரக நெருப்பில் சேர்ப்பான். அவர்கள் சென்று போய் சேரும் இடம் மிக கெட்டது. 99. உலகமாகிய இதிலும் மறுமை நாளிலும் சாபத்தால் அவர்கள் தொடரப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சன்மானம் மிக கெட்டது. 100. இவை சில ஊர்வாசிகளின் சம்பவங்களாகும். இவற்றை நாம் உமக்கு அறிவித்தோம். இவற்றில் சில நிலைத்திருக்கின்றன, சில அறுவடை செய்யப்பட்டு வேறறுக்கப்பட்டும் விட்டனர். 101. இன்னும் அவர்களுக்கு நாம் அநியாயம் செய்யவில்லை, எனினும் அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டனர். எனவே உமது இரட்சகனின் கட்டளைகளை அவர்களை அழித்துவிட வந்த சமயத்தில் அல்லாஹுவை அன்றி அவர்கள் அழைத்து வணங்கிக் கொண்டிருந்த அவர்களின் வணக்கத்துக்குரியவர்கள் அவர்களுக்கு எவ்வித பயனும் அளிக்கவில்லை. அன்றியும் நஷ்டத்தை தவிர வேறு எதையும் அவர்கள் அதிகப்படுத்தவில்லை. 102. ஊர்களை அவை அநியாயம் செய்து கொண்டிருக்க வேதனையை கொண்டு அவன் பிடித்தால் உம்முடைய இரட்சகனின் பிடி இப்படித்தான் இருக்கும். நிச்சயமாக அவனுடைய பிடியானது துன்புறுத்தக்கூடியது, மிக்க கடினமானது. 103. மறுமையின் வேதனையை பயப்படக்கூடியவருக்கு நிச்சயமாக இதில் அத்தாட்சி இருக்கிறது. அம்மறுமையானது ஒரு நாள், அதற்காக மனிதர்கள் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். இன்னும் அது அவர்கள் அனைவரும் அல்லாஹுவின் சந்நிதியில் முன்னிலைப்படுத்தப்படும் நாளாகும். 104. அதற்கென குறிப்பிட்ட தவணைக்காகவே தவிர அதனை நாம் பிற்படுத்தி வைக்கவில்லை. 105. அது வரும் நாளில் அவனுடைய அனுமதியின்றி எந்த ஆத்மாவும் அவனுடன் பேச முடியாது. அவர்களில் துர்பாக்கியவானும் நற்பாக்கியவானும் இருப்பர். 106. எனவே துர்பாக்கியம் அடைந்து விட்டனரே, அத்தகையோர் நரகத்தில் வீழ்த்தப்படுவார்கள். அப்பொழுது வேதனையை தாங்க முடியாது. அதில் அவர்களுக்கு கழுதையின் சத்தத்தை போன்று தொடக்கத்தில் பெரும் கூச்சலும் இறுதியில் தேம்பி அழுதலும் இருக்கும். 107. உமது இரட்சகன் நாடினாலன்றி வானங்கள் மற்றும் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். நிச்சயமாக உமது இரட்சகன் தான் நாடியதை தடையின்றி செய்து முடிப்பவன். 108. இன்னும் நற்பாக்கியமடைந்து விட்டனரே, அத்தகையோர் சுவனபதியில் நுழைந்து விடுவார்கள். உமது இரட்சகன் நாடினாலன்றி வானங்கள் மற்றும் பூமி நிலைத்திருக்கும் காலமெல்லாம் அதில்தான் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பவர்கள். அது முடிவுறாத ஒரு அருட்கொடையாக நிலைத்திருக்கும். அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா, அல்ஹம்துலில்லா. இன்னைக்கு அல்லாஹ் மறுபடியுமே சொல்லிட்டான், அல்லாஹ் ஒருவன், அவனை தவிர வேறு யாருமே இல்லை. துர்பாக்கியவான்கள் நரகத்துக்கும் நற்பாக்கியம் செஞ்சவர்கள் ஸ்வர்க்கத்துக்கும் போவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் பாருங்கள். 106. துர்பாக்கியம் அடைந்து விட்டனரே, அத்தகையோர் நரகத்தில் வீழ்த்தப்படுவார்கள். அப்பொழுது வேதனை தாங்க முடியாது. அதில் அவர்களுக்கு கழுதை சப்தத்தை போன்று தொடக்கத்தில் பெரும் கூச்சலும் இறுதியில் தேம்பி அழுதலும் இருக்கும். அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். நம் அனைவருக்கும் ஈருலக வெற்றியையும் ஈமானையும் உறுதிப்படுத்துவானாக. நம் மரணிக்கும் போது ஈமானோடு மரணிக்க தஃபீக் செய்வானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வைப்பானாக. சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஹஜ்ஜை நசீபாக்கி வை. அல்லாஹ் அனைத்து நலவுகளையும் லேசான முறையில் கொடுத்துரு ரஹ்மானே. என் பிள்ளைகளுக்கு ஈருலக கல்வியும் லேசான முறையில் கொடுத்துரு அல்லாஹ். யாரெல்லாம் எங்களிடம் துவா கேட்க சொன்னார்களோ அவர்கள் ஹலாலான ஹாஜத்துக்கெல்லாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். யாரெல்லாம் கல்யாணங்கள் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்காக சாலிஹான மனைவியும் கணவனும் அமைந்து சுன்னத்தான முறையில் நிக்காக நடைபெற தௌஃபீக் செய் ரஹ்மானே. எல்லா ஹலாலான ஹாஜத்துகளும் நிறைவேற்றி வை அல்லாஹ். பலஸ்தீன மக்களுடைய ஹலாலான ஹாஜத்துகள் நாம் நிறைவேற்றி வை அல்லாஹ். இந்த உலகத்தில் யாருமே பசியோடு இருக்கக்கூடாது அல்லாஹ்.
எல்லாம் உணவளிப்பவன் நீ ரஹ்மானே, எல்லாத்துக்கும் நிறைய உணவு கொடுத்துரு அல்லா. யாரெல்லாம் எதை எதிர்பார்த்து உன்னிடம் துவா செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹலாலான ஹாஜத்துக்கெல்லாம் லேசான முறையில் கொடுத்துரு அல்லா. முழு பாலஸ்தீனத்தையும் அல்லா எங்களுக்கு வெற்றியாக்கி கொடு அல்லா. பைத்துல் முகத்தஸை மீட்டு கொடுத்து விடு ரஹ்மானே. அல்லா, அநியாயக்கார சமூகத்தாரிடமிருந்து எங்களை பாதுகாத்திரு அல்லா. அநியாயக்கார சமூகத்தாருக்கு எங்களை சோதனைக்கு உள்ளாக்கி விடாதே ரஹ்மானே. உன்னுடைய தனிப்பட்ட அருளால் உன்னுடைய தனிப்பட்ட அருளை கொண்டு எங்களை வெற்றியடை செய்ய அல்லா. அனைத்து நலன்களும் லேசான முறையில் கொடுத்து ரஹ்மான். இந்த சிறிய ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் அங்கீகரித்துக் கொள்ளி அல்லா. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.